போட மாட்டேங்கிறாங்க. அதனாலயா? அதனால அழுவுறீங்களா? ஏன் விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. யாரா அந்த எடிட்டரியே? அதுக்கு ஏன் அழுறீங்க? விஜய் படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா பெறுவாங்க அவங்க. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் அண்ணன் முன்னாடி வந்து எல்லாரையும் எப்படி எல்லாம் அவங்க கிண்டல் பண்ணாங்க, அவருடைய இமேஜ் கெடுக்கணும்னு என்னென்ன பண்ணாங்க பாத்தீங்களா? என் அண்ணன் சொன்ன மாதிரியே ஜெயிச்சு காட்டிச்சாரு. அவர் சைலண்டா இருந்தாலும் வைலண்டா காரியத்தை முடிச்சாரு பாருங்க. அவர் தான் வருவாரு, அவர் தான் ஆட்சி அமைப்பாரு, அவர் தான் பெண்களுக்கு மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வார். அவர் வரணும்னு முதல் அவர் கூட அவர் வந்து கொடியை அவர் வெளியிட்ட அன்னைக்கே வந்து நீங்க சரித்திரம் படிப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி என் அண்ணன் சரித்திரம் படிச்சுட்டாரு. என் அண்ணன் சரித்திரம் படிப்பாரு. தலைவர் விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவங்க எல்லாருக்கும் நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏய், என்னையா நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து அவர் ஜெயிச்ச டைமில் போட்டிருப்பாங்க போல். எனக்கு இப்போ தான் ஃபீடில் வந்தது, இன்ஸ்டா ஃபீடில் வந்துச்சு. இதை பார்க்கும்போது இதை எப்படி கணிக்கவே முடியல. ஒன்று இவங்கெல்லாம் இதை அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலுமே இவரை பிடிச்சி போய் இவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஏதாவது இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுறாங்களா? சேயிங் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்க என்ன நல்லது அவங்க என்ன கெட்டது பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நம்ம பேசுவோம். அது மாதிரி தான் இன்னைக்கு இவரை பிடிச்ச போய் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு 1.25 கோடி பேர் இவரை ஓட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. இதில் எப்படி சொல்கிறது, இப்போ இன்னை வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் இந்த பிரச்சனையை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. எது பேசினாலும் அவருக்கு முட்டு கொடுத்தே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி அரசியல் நியூஸ் பேசணும்? எப்படியோ போய் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படியோ போய் தொலைங்கணும் இல்லை, எப்படியோ நாசமா போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வார்த்தை சொல்றேன், இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வார்த்தை சொல்றேன். விஜய் அண்ணன் தான் வருவாரு, கூடயே இருக்கிறார், கடவுள் கூடயே இருக்கிறார். மயர புடுங்கினது தீய சக்தி ஒழிஞ்சுதான். இப்போ இந்த ஆட்சியில் மட்டும் என்ன நடக்குது? ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த ஆட்சியில் கேள்வி கேட்டீங்களான்னு, அந்த கேள்வி கேட்குற ரைட்ஸு உங்களுக்கு கிடையாது முதல்ல. அப்படி போன ஆட்சியில் ஏன் நீ கேள்வி கேட்கல அப்படின்ட்டு இதெல்லாம் மாற்றிடுவேன்னு சொல்லி தான் நீ வந்திருக்கிற. அப்படி மாற்றுறதுக்கு உண்டான வழி தான் பார்க்கணுமே தவிர கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காதீங்க. வெற்றி கழக தமிழக வெற்றி கழக ஜெயம் கண்டது.